to Purnima's புரிதல். இந்த வீடியோ சொல்லி தர போறேங்க எப்படி டச் பிரேட் நமக்கு நாமே பின்னிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பிரேட் எப்படி செல்ஃபா பின்னிக்கிறது அப்படின்ற வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோவோட லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி போய் வீடியோல சொன்ன மாதிரியே தான் இந்த டச் பிரேடுக்குமே நிறைய ப்ராக்டிஸ் தான் அவசியம். மற்றபடி இது கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா வந்துட்டு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த 3 strands ஆஃப் ஹேர் எப்படி மூவ் ஆகுது, எந்தெந்த ஃபிங்கர்ஸ்குள்ள போயிட்டு வெளியில வருது அப்படின்றது புரிஞ்சுக்குவோம். புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். போன வீடியோல பண்ண மாதிரியே நான் வந்து ஃப்ரண்ட்டை செட் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி ஒரு பின்னலுக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு பின்னி காமிக்க போறேன். அதுக்கு முதல்ல உங்களுக்கும் நல்லா புரியணும், அப்புறம் எனக்கும் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக நான் இதை காமிக்கிறேன். அது என்னன்னா வந்துட்டு நான் இந்த 3 விரலுங்களை மட்டும்தான் இந்த பின்னல் போடுறதுக்காக யூஸ் பண்ண போறேன். இந்த ஃபிங்கரை வந்துட்டு நான் லெஃப்ட் சிசர் அப்படின்னு சொல்ல போறேன். இது ரைட் சிசர், லெஃப்ட் தம், ரைட் தம் அப்படின்னு சொல்ல போறேன். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லணும்னு இருந்தேன்னா வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பிரேட் மாதிரி இது மேல மேல வராது. ஃப்ரெஞ்ச் பிரேட்ல என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பின்னுவோம். பட் இந்த டச் பிரேட்ல வந்துட்டு கீழே அடியில இருந்து இப்படி பின்ன ஆரம்பிப்போம். அது ஒண்ணுதான் வித்தியாசம். நான் இப்ப சொல்லிட்டே பண்ணல, நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்றது புரிஞ்சிடும். இந்த நடுவுல இருக்கிற முடிய வந்துட்டு 3 பிரிச்சுக்கலாம். 3 பிரிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு இந்த லெஃப்ட் கையில சிசருக்கு நடுவுல இருக்கிற ஸ்ட்ராண்டை மட்டும் நான் ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன். அது எப்படி பண்ண போறேன்னா ரைட்டு கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அது மேல போட்டு அந்த முடியை தள்ளி விட்டுடுறேன். தள்ளி விட்டதுக்கு அப்புறமா லெஃப்ட் சிசர் ஃபிங்கருக்குள்ள ரைட்டு கட்டை விரல்ல இருந்ததை மூவ் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த ரைட் சைடு தனியா தொங்கிட்டு இருக்கிற முடிய கட்டை விரல்ல டைட்டா இழுத்துக்கிட்டு லெஃப்ட் கட்டை விரல்ல இருக்கிற ஸ்ட்ராண்டை வந்து ரைட் சைடு சிசர் இருக்குல்ல அதுக்குள்ள வாங்கிக்க போறேன். இந்த மாதிரி கையை கொடுத்தா ஈஸியா இருக்கும். அப்படி கொடுத்து இழுத்துக்கிட்டேன். இப்ப இழுத்து முடிச்சாச்சு. இதுக்கடுத்து என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த ஸ்ட்ராண்ட் உள்ள நம்ம ஜாயின் பண்ண போறோம். அடியில இருந்து கொஞ்சம் முடியை எடுத்து இந்த ரைட் சிசர் உள்ள ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து நான் எப்படி கொண்டு போனேன்னா அடியில இந்த ஸ்டாண்டுக்கு அடியில இருந்து போய் கொண்டு போனேன், மேல இருந்து கிடையாது. மேல இருந்து ஃப்ரெஞ்ச் பிரேடுக்கு தான் எடுத்துட்டு போவோம். இதுக்கு அடியில இருந்து தான் கொண்டு போனோம். அடுத்து லெஃப்ட் சிசருக்குள்ள ரைட் கட்டை விரல்ல இருந்ததை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட்ல இருந்து கொஞ்சம் லூஸ் ஏரை எடுத்துட்டு போய் ஸ்டாண்டுக்கு அடியில இருந்து லெஃப்ட் சிசர் உள்ள ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சிசர் மேல ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப மறுபடியும் ரைட் சிசருக்குள்ள லெஃப்ட் கட்டை விரல இருக்கிறத ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டாச்சு. அது கூடவே அடியில இருந்து கொஞ்சம் லூஸ் ஹேரை வந்துட்டு இந்த ஸ்ட்ராண்டு கீழ் வழியா வந்து ரைட் சிசர் உள்ள ஜாயின் பண்ணிட்டோம். இப்ப எல்லா ஸ்ட்ராண்டையும் டைட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சிசருக்குள்ள ரைட் சைடு இருக்கிறத வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறமா அடியில எல்லாத்தையுமே நல்லா டைட் பண்ணிட்டு அடியில இருந்து கொஞ்சம் முடியை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்ட்ராண்டுக்கு அடியில இருந்து வந்து சிசர் உள்ள ஃபிட் பண்ணிட்டோம். லெஃப்ட் சிசர் உள்ள இப்ப ரைட் சிசருக்குள்ள லெஃப்ட் கட்டை விரல் மூவ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் லெஃப்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் முடியை எடுத்துட்டு வந்து ரைட் சிசர்ல கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப லெஃப்ட் சிசருக்கு ரைட் கட்டை விரல்ல இருக்கிறத இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ரைட் சைட்ல இருந்து கொஞ்சம் முடிய அடியில இருந்து கொண்டு வந்து லெஃப்ட் சிசர் கூட ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப ரைட் சைடு அதே தான் பண்றேன். லெஃப்ட் தம்ல இருக்கிறத ரைட்டுக்கு இழுத்துக்கிட்டேன். இழுத்ததுக்கு அப்புறமா லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் முடிய எடுத்து அது கூடவே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்ப லெஃப்ட் சைடு ரைட் சைட்ல இருக்கிறத வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறமா இப்ப எனக்கு லூஸா இருக்கிற முடி கொஞ்சம் தான் இருக்கு. அதை 2 பிரிச்சுக்கிட்டு
ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் கொஞ்சத்தை ஷிஃப்ட் பண்ணிடுறேன். அந்த பின்னல் முடிஞ்ச உடனேவே வந்துட்டு கடைசி பின்னலா அந்த லாஸ்டா இருந்த பார்ட்டையும் ஜாயின் பண்ணிடுறேன். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துலயே பேண்ட் போட்டோம்னா போனி டெயில் மாதிரி இருக்கும். பட் நான் இன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லா பின்னிட போறேன். பின்னிட்டு தான் நான் உங்ககிட்ட இப்ப காமிக்க போறேன், பாருங்க. அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ஸ்ட்ரக்ஷனோட டச் பிரைட் பின்னி முடிச்சாச்சு. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் நீங்க பூர்ணிமாஸ் புரிதலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் அடுத்தடுத்து போட போற வீடியோங்க உங்களுக்கு நான் போட்ட உடனேவே வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.